ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனிதா கிச்சன் டைலரிங் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கேப்சிகம் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்னதாக நறுக்குனா பெரிய வெங்காயம் 1, போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்குதுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுவும் போட்டு வதக்கிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்கிற தக்காளிங்க, நல்ல பெரிய தக்காளி 2 போட்டு அரைச்சிருக்குறேங்க. கிரேவி நல்லா திக்காகிறதுக்கு தாங்க நல்லா பெரிய வெங்காயம் தக்காளியும் அரைச்சிருக்குறாங்க. மசாலாலாம் நல்லா சுண்டி, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சுண்டி பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிக்கங்க, 2 கேப்சிக்கம் எடுத்துக்கிறேங்க. கேப்சிக்கம் நல்லா அந்த மசாலையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அதுக்கு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் மசாலாலாம் நல்லா வேகிறதுக்கு அளவான தண்ணி, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கேப்சிகம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாமும் ஊற வச்சு தோல் உரிச்சதுங்க. முந்திரியும் பாதாமும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. வேணும் தேவைப்படுறவங்க ஊற்றிக்கலாம், தேவைப்படாதவங்க அப்படி கூட இது பண்ணிக்கலாங்க. தக்காளி சாஸு 1 ஸ்பூனுங்க. பாதாம் முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு கொதிக்க விடக்கூடாதுங்க. கிளறி விட்டு நல்லா சூடானதும் இறக்கி வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுக்கலாங்க. சுவையான கேப்சிகம் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.